வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 26. வளையல் கரமும் வாழ்வீச்சும். காதோடு காதாக கரிகாலன் ஓதிவிட்ட மந்திர சொற்களால் அவன் நம்பிக்கை அடியோடு உடைந்து விட்டாலும் அத்தனை பெரிய அலுவலை அரசர் தன்னிடம் ஒப்படைத்து விட்டாரே என்பதால் மிகுந்த மனத்தாங்களை அடைந்த அறிஞயன் பொழுது விடிந்த பிறகும் கூட மௌனமாகவே தன் குதிரையை நடத்தி சென்றான். அவன் மனத்திலுடைய எண்ணங்களை பூர்ணமாக அறிந்து கொண்ட கரிகாலனும் அவனுடன் பேச்சு கொடுக்காமல் தன் சுய சிந்தனைகளில் மனத்தை அலையவிட்டு மௌனமாகவே பிரயாணம் செய்தான். ஆனால் இருவர் மௌனமும் கதிரவன் உதித்த சிறிது நேரம் வரைக்குமே நிலைத்தது. வேங்கி நாட்டு அரசியல் சிக்கல்களை பற்றி பலவிதமாக அலசி கொண்டு வந்த அறிஞன் மனத்தில் அரசர் திட்டம் ஒழுங்கானது தானா என்ற சந்தேகம் சற்று ஏற்படவே தனது மௌன விரதத்தை கலைத்து கரிகாலனை நோக்கி, கரிகாலா, அரசர் உன்னிடம் சொல்லியுள்ள திட்டம் முதல் தரமானதுதான். ஆனால் அது அவ்வளவு சுலபமாக நிறைவேறக்கூடியதா என்று விசாரித்தான். அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அறிஞயா? அரசர் விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தனை மேலை சாளுக்கிய நாட்டிலிருந்து அழைத்து வர உத்தரவிட்டிருக்கிறார். அது செய்து முடித்தவுடன் நமது கடமை தீர்ந்துவிட்டது. மேற்கொண்டு காரியத்தை சாதிக்க வேண்டியது மன்னர் பொறுப்பு என்றான் கரிகாலன். விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தனை அரையணையில் ஏற்றிவிட்டால் மக்கள் சும்மா இருப்பார்களா கரிகாலா என்று மீண்டும் வினவினான் அறிஞயன். மன்னர் அப்படித்தான் நினைக்கிறார். நினைப்பதில் தவறில்லை. ராஜராஜ நரேந்திரன் வளமில்லாதவன், வாழ்போரிலும் அதிக பரிச்சயமில்லாதவன், மாதர்கள் உறவிலேயே காலத்தை கழிப்பவன் என்றும் பெயர் இருக்கிறது. ஆனால் ராஜராஜ நரேந்திரனின் ஒன்று விட்டு தம்பியும் சால்கிரத்தும் ஒட்டும் உடலில் பூர்ணமாக உள்ளவனுமான விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தன் பெரிய வீரன் என்று பிரசித்தி பெற்றவன், வாழ்போரில் நிகரற்றவன், மாசுமார் இல்லாத நடத்தை உள்ளவன் என்று பெயர் வாங்கியவன். இவர்கள் இருவரில் யாரை மக்கள் விரும்புவார்கள்? கண்டிப்பாய் சாளுக்கியர் இளவலைத்தான் என்று கரிகாலன் பதில் சொன்னான். தவறு கரிகாலா, இடையில் ஒரு முக்கிய விஷயத்தை நீ மறந்து விட்டாய் என்று அறிஞயன் குதிரை ஓட்டத்தை சற்று தளர்த்தி கரிகாலனை ஏறெடுத்து பார்த்தார். அறிஞயன் எதை குறிப்பிடுகிறார் என்பதை கரிகாலன் உணர்ந்து கொண்டிருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல், என்ன அத்தனை முக்கிய விஷயம் அறிஞயா என்று கேட்டான். மன்னன் மகளை பற்றி நீயும் மறந்துவிட்டாய், மன்னரும் மறந்துவிட்டார். யார்? நிரஞ்சனாதேவியா? ஆம். இதில் அவர்கள் என்ன செய்ய முடியும்? நீயும் மன்னரும் நினைப்பது போல் விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தனை வேங்கி நாட்டு அரையணையில் உட்கார வைப்பது சுலபம் என்றால் இத்தனை நாள் நான் அதை ஏன் செய்யவில்லை? ஏன்? நிரஞ்சனாதேவியிடம் மக்களுக்குள்ள எல்லையற்ற அன்புதான் அதற்கு பெருந்தடையாயிருந்திருக்கிறது. அவள் கரம் இன்னும் ராஜராஜ நரேந்திரனை காத்து நிற்கிறது. நாளையே அவள் மக்கள் முன்பாக வந்து ஜெயசிம்ம சாளுக்கியன் வேங்கி நாட்டு அரையணையில் தன் கை பொம்மையை அமர்த்த சூழ்ச்சி செய்கிறான் என்பதை சொன்னால் மக்கள் அவளை தான் நம்புவார்கள். பிறகு மக்கள் எழுச்சி நிச்சயம். அந்த நிலைமை ஏற்படாமல் இருக்கத்தான் மன்னர் நிரஞ்சனாதேவியின் சதி திட்டத்தை அம்பலமாக்கி மக்களிடம் அவளுக்குள்ள செல்வாக்கை உடைக்க பார்க்கிறார். அப்படியா விஷயம் என்று ஏது மரியாதை போல் கேட்டான் கரிகாலன். ஆம் கரிகாலா, ஜெயசிம்மன் திட்டத்தில் 3 படிகள் உண்டு. ராஜராஜ நரேந்திரனை உபயோகமற்றவனாக அடிப்பது திட்டத்தின் முதல் படி. அது நிறைவேறிவிட்டது. விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தனை பெரிய வீரனாக்குவது 2வது படி. அந்த படியையும் தாண்டிவிட்டோம். ஜனங்கள் தெய்வம் போல் பாவிக்கும் நிரஞ்சனாதேவியை மிக்க கேவலமான சதிகாரி என்றும் கொலைக்காரி என்றும் நிரூபித்து மக்கள் அவளை வெறுக்கும்படி செய்வது 3வது படி. அது ஜெயசிம்மன் இன்னும் தாண்டவில்லை. அதை தாண்டாத வரையில் மேலை சாளுக்கியர்கள் ஆதிக்கம் வேங்கி நாட்டில் ஏற்படவே முடியாது. மன்னர் திடீரென்று விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தனை ஏன் வரவழைத்து முடிசூட்ட இஷ்டப்படுகிறார் என்று கவலை தோய்ந்த குரலில் கேட்டான் அறிஞயன். மன்னர் மகள் சதியில் ஈடுபட்டதற்கு
அத்தாட்சி உன்னிடமில்லை அறிஞா என்று வினவினான் கரிகாலன். இன்னும் பூர்ணமாக இல்லை. வேங்கி நாட்டு படைத்தலைவர்களை சதியில் சேர்க்க எனக்கு அனுமதி அளித்து ஓலை எழுதி கொடுக்கும்படி அவளை கேட்டேன். அவள் கொடுக்கவில்லை. கொடுத்தால் அதை அத்தாட்சியாக வைத்துக்கொண்டு பிரம்மமாராயன் முதலானவர்களையும் விசாரணைக்கு கொண்டு வந்து நிரஞ்சனாந்தேவின் முகத்தில் கரியை பூசிவிடலாம் என்று தான் திட்டம் போட்டேன். ஆனால் திட்டம் பூர்த்தியாகும் முன்புதான் அரசர் இப்படி கட்டளையிட்டு விட்டாரே என்றான் அறிஞன். கரிகாலன் மேற்கொண்டு சம்பாஷணையை வளர்த்து இஷ்டப்படாததால் இதெல்லாம் பெரிய ராஜதந்திரமாயிருக்கிறது அறிஞா. இதில் எனக்கு பழக்கம் எது எப்படியாவது போகட்டும். அரசர் கட்டளையை நாம் நிறைவேற்றுவோம் என்று ஒரு விதமாக சம்பாஷணை முடித்துவிட்டு கரிகாலன் தன் எண்ணங்களை எங்கெங்கோ பறக்க விட்டான். உண்மையில் ஜெயசிம்ம சாளுக்கியன் தங்களை மேலை சாளுக்கிய நாட்டுக்கு போக சொல்லவில்லை என்பதையும் விஷ்ணுவர்தன் விஜயாதித்தனை அழைத்து வர சொன்னதும் முழு பொய் என்பதையும் அறிஞன் அறிந்தால் விவகாரம் எத்தனை விபரீதத்தில் போய் முடியும் என்பதை எண்ணி பார்த்த கரிகாலன் உள்ளுக்குள்ளேயே நகைத்து கொண்டான். ஜெயசிம்ம சாளுக்கியனும் அறிஞனும் விரித்த அபாய அரசியல் வலையிலிருந்து அரசகுமாரியை தான் காப்பாற்றிவிட்டதை நினைத்ததால் எல்லையற்ற ஆனந்தமும் அவன் உடலில் ஊடுருவி சென்றது. அப்படி அரசகுமாரியை தான் காப்பாற்றி இருந்தாலும் தான் திடீரென்று வேங்கி நாட்டிலிருந்து மறைந்து விட்டதால் தன் மீது அரசகுமாரி என்ன அபிப்பிராயம் கொள்வாளோ என்ற நினைப்பு அந்த ஆனந்தத்தில் சிறிதளவு துக்கத்தையும் கலந்துவிட்டது. பிரம்மமாராயனோடு சேர்ந்து சதி செய்து ஜெயசிம்ம சாளுக்கியன் ஆதிக்கத்தை வேங்கி நாட்டில் உடைத்து விடுவேன் என்று என்னை நம்பியிருந்தாலே அரசகுமாரி அப்பேற்பட்டவள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டானே என்று நினைக்க மாட்டாளா? அந்த நினைப்பு ஏற்படும் போது என்னை சதிக்கு பயந்து பேடி என்று நினைப்பாளோ? ஜெயசிம்மன் கையாலான சுத்த அயோக்கியன் என்று நினைப்பாளோ என்றெல்லாம் யோசித்த கரிகாலன் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அரசகுமாரிக்கு என் கடமையை செய்கிறேன் என்று தன்னைத்தானே தேற்றி கொண்டான். அந்த கடமை எங்கிருந்து எழுந்தது? அப்படியான ஒரு பெண்ணின் அபாய நிலையினால் ஏற்பட்ட அனுதாபத்திலிருந்தா அல்லது சதா துயரம் துயர்ந்து நின்ற அவள் அம்புஜ விழிகளிலிருந்தா? இந்த கேள்விகளுக்கு உண்மையான பதிலை சொல்ல கரிகாலன் மனம் மறுத்தது. அவனை எப்படியோ சொக்கி மயங்க செய்துவிட்ட அரச மகளின் சொர்ண பிம்பம் இந்த கடமையை தூண்டிவிட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் கரிகாலன் மனம் உண்மையை மறுத்தே பேசியதில்லை. இல்லை, அவள் அழகின் மயக்கம் அல்ல கடமையை தூண்டியது. நிற்கதியில் இருக்கும் ஓர் அவளைக்கு வீரன் செய்ய வேண்டிய கடமையையே நான் செய்கிறேன் என்று கரிகாலன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாலும் அவன் சித்தம் என்னவோ அந்த சித்திரை பெண்ணின் சிற்றிடையையும் மாம்பழ கண்ணங்களையும் அவற்றையும் தோற்கடிக்கும் இதர கவர்ச்சி பிரதேசங்களையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அடுத்த 2 நாள் பயணத்திற்குள்ளாக அரசகுமாரியின் உருவம் தத்துரூபமாக அழிக்க முடியாதபடி தன் இதயத்தில் பதிவாகிவிட்டது என்பதை கரிகாலன் உணர்ந்து கொண்டான். அந்த உணர்ச்சியால் ஏற்பட்ட இன்ப அலைகள் உடலெங்கும் மோத பயணத்தை சிறிதும் களைப்பின்றி செய்தான். மேற்கு சாளுக்கிய நாட்டில் எல்லையை பற்றிய விவரங்கள் கரிகாலனுக்கு நிச்சயமாக தெரியாவிட்டாலும் சூடாமணி விவகாரத்தில் தான் கற்ற சரித்திர பாடங்களை கொண்டே அந்த எல்லையையும் போக வேண்டிய திசையையும் ஒரு விதமாக யூகித்து கொண்டு கிருஷ்ணா நதியின் கரையோரமாக மேற்கு நோக்கி பயணம் செய்தான். மேற்கு செல்ல செல்ல கிருஷ்ணாவின் இடை குறுக்கி மெலிந்தாலும் பயணம் செய்த பிராந்தியங்கள் மிக தெய்வீகமாக காட்சி அளித்தன. சில இடங்களில் சாலை வெட்டும் பாறைகள், மற்றும் சில இடங்களில் கண்ணு கெட்டும் தூரம் பெரிய சமவெளி. இப்படி பலவிதமாக கண்ணுக்கு விருந்தளித்த தட்சிணத்து பீடபூமியில் பிரயாணம் செய்த கரிகாலனும் அறிஞனும் சரித்திர பிரசித்தி பெற்ற கூடல் சங்கமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். புண்ணிய நதிகளான துங்கபத்ராவும் கிருஷ்ணாவும் ஒன்று கூடும் இடம்தான் கூடல் சங்கமம். கூடல் என்றாலும் இணைவதுதான், சங்கமம் என்றாலும் இணைவதுதான். ஒன்று வடமொழி, இன்னொன்று தமிழ் மொழி. ஆனால் 2 புண்ணிய நதிகள் கலப்பது போலவே 2 தெய்வீக மொழிகளும் கலந்து அந்த இடத்துக்கு கூடல் சங்கமம் என்று பெயர் உலவலாயிற்று. பிற்காலத்தில் வீரராஜேந்திர சோழன் சாளுக்கியர்களை முறியடித்து அந்த கூடல் சங்கமத்தில் கிருஷ்ணா சற்றே வடமேற்காக பிரிந்து விட்டதால் துங்கபத்ராவின்
துங்கபத்ராவின் கரைமேல் நின்று வெகு நேரம் அந்த இணைப்பையும் பார்த்து பிரமித்து நின்றான் கரிகாலன். அப்பொழுது சூரியன் மலைவாயலில் விழும் நேரம். துங்கபத்ராவின் தெல்லிய நீர் கிருஷ்ணாவின் கலங்கிய செந்நீரில் இணைந்தாலும் அவற்றின் மீது கதிரவன் தங்க நிற பாலங்கள் பாய்ந்து மின்னியதாலும் ஏற்பட்ட இந்திரஜாலத்தை கண்டு அதிசயித்து நின்ற கரிகாலனை நோக்கிய அறிஞயன், கரிகாலா, நேரமாகிறது. மேலை சாளுக்கிய நாட்டுக்கு போக வேண்டுமானால் நாம் சற்று மேற்கே சென்று துங்கபத்ராவை படகின் மூலம் தாண்ட வேண்டும் என்றான். கரிகாலன் சற்று நேரம் ஏதோ யோசித்துவிட்டு, அறிஞயா, இன்று இனிமேல் பயணம் செய்ய என்னால் முடியாது. இங்கு பக்கத்து ஊரில் சத்திரம் இருந்தால் தங்குவோம் என்றான். இங்கு பக்கத்தில் ஊர் கிடையாது. அதோ அந்த காடு தெரிகிறது பார், அது சாளுக்கிய அரசு குடும்பத்தினர் வேட்டையாடும் இடம். அதற்கு அருகில் அரசு குடும்பத்தினர் தங்க ஒரு சத்திரம் உண்டு. அதில் நம்மை தங்க அனுமதிக்க மாட்டார்கள் என்றான் அறிஞயன் சற்று தூரத்திலிருந்து ஒரு காட்டை சுட்டி காட்டி. ஜெயசிம்ம சாளுக்கியனுடைய ஊழியர்களுக்கே இடமில்லை என்று யார் சொல்ல முடியும்? வா என்று அவனை அழைத்து கொண்டு அந்த காற்றின் முகப்பில் இருந்த சத்திரத்துக்கு சென்றான் கரிகாலன். கரிகாலன் யுகம் சரியாகவே இருந்தது. ஜெயசிம்மன் பெயரை கேட்ட மாத்திரத்தில் சத்திரக்காரன் நடுங்கினான். கீழே இருந்த அறைகளில் நல்ல அறை ஒன்றும் அவர்களுக்கு ஒழித்து விடப்பட்டது. குதிரைகளை கவனிக்க சத்திரக்காரன் சகல ஏற்பாடுகளையும் செய்தான். நன்றாக நீராடி உணவருந்திய கரிகாலன் சத்திரத்து நடுமுற்றத்தை அடுத்திருந்த கூடத்தில் இருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டு, அறிஞயா, இத்தனை நாளைக்கு பின் நாம் இன்று நிம்மதியாக தூங்கலாம் என்று சொல்லிவிட்டு மஞ்சத்தில் படுத்து கொண்டான். அறிஞனும் பக்கத்தில் இருந்த அறைக்கு சென்று சயனித்து கொண்டான். இரவு மெல்ல மெல்ல ஏற தொடங்கியது. எங்கும் அமைதி நிலவ தொடங்கியது. ஆனால் வேங்கி நாட்டிலிருந்த பல காதங்களுக்கு அப்பால் இருந்த அந்த சத்திரத்திலும் கரிகாலனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. கரிகாலன் படுத்து உறங்கிய சில நாழிகைக்கெல்லாம் மாடியிலிருந்து 4-5 பேர் தடதடவென்று இறங்கி முற்றத்துக்காக வந்து வெளியே செல்ல முயன்றனர். வெளியிலிருந்து மிகுந்த வேகத்துடன் 10-15 பேர் உள்ளே நுழைந்து அவர்களை வழிமறித்தார்கள். விலகினில், இல்லையேல் வெட்டி போடுவேன் என்ற ஒரு குரலை கேட்டு திடுகிட்ட கரிகாலன் கூடத்து தூண்களில் மறைந்த வண்ணம் முற்றத்தருகில் வந்தான். அங்கே கண்ட காட்சி அவனை திக்பிரமை அடைய செய்தது. 2 வாள்கள் சரையல் என்று மோதின. ஒரு வாளை பிடித்திருந்த கையில் வளையல்கள் பல கலகலவென்று ஒலித்து அமர்ந்த கீதம் பொழிந்தன. மெல்லி அந்த பெண் கரத்தில் வீரர்களையும் நடுங்க செய்யும் வேகம் இருந்ததையும் எதிராளியின் வாள் அவள் வாளின் உராய்விலிருந்து தப்ப முடியாமல் திணறுவதையும் கண்ட கரிகாலன் ஆச்சரியத்தால் அடியோடு செயலற்று நின்றான்.